தோழமை நெஞ்சுகளை, நான் உங்களுடன் ஃபாதர் குரூஸ். இந்த நாளை ஒரு வரலாற்று நிகழ்வோடு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். மாவீரன் நெப்போலியன் ஸ்பெயின், பெர்சியா, ஆஸ்திரியா போன்ற தேசங்களை எல்லாம் கைப்பற்றிய பின் அவனுக்கு ஒரு ஆசை வந்தது, ரஷ்யாவை கைப்பற்ற வேண்டும் என்று. ரஷ்யா நோக்கி தன்னுடைய படைகளை கூட்டிக் கொண்டு செல்கின்றான். ரஷ்ய மக்கள் இதை அறிந்து கொள்கின்றார்கள். உடனடியாக என்ன பண்ணுறாங்க, தங்கள்கிட்ட இருந்த வயல்களை எல்லாம் தீ வச்சு எல்லாத்தையும் கொளுத்தி எரிச்சிடுறாங்க. ஒரு வயலில் கூட நெல் மணிகள் எதுவுமே இல்லை. படைகள் வருகிறது, பார்க்குறாங்க, சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை. என்னடா பண்ணுறதுன்ட்டு இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் பகிர்ந்து சாப்பிட்றாங்க. தொடர்ந்து முன்னேறுறாங்க. மாஸ்கோவை நோக்கி நெப்போலியன் படைகள் எல்லாம் போகுது. அங்கே இருந்த கட்டடங்கள் எல்லாம் தீக்கிரையாகப்படுகின்றது. ஒரு கடையில் எல்லாமே தீக்கிரையாக்கி மக்கள் என்ன பண்ணுறாங்க, மீண்டும் காட்டுக்குள் ஒளிந்து கொள்கின்றார்கள். கொஞ்ச நாள் ஆகின்றது. மிகப்பெரிய பனிப்பொழிவு வருகின்றது. சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, பசி பட்டினி. ஏறக்குறைய 5 லட்சம் வீரர்கள் அப்படியே செத்து போயிடுறாங்க. உடனடியாக நெப்போலியனுக்கு அழைப்பு வருகிறது, இருக்கின்ற வீரர்களை கூப்பிட்டு கொண்டு உடனே தேசத்துக்கு கிளம்பி வா என்று. பல வீரர்கள் செல்கின்ற பொழுதே எல்லாம் செத்து போயிடறாங்க. 6ல் ஒரு பகுதி வீரர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. திடீரென்று நெப்போலியனும் சிறை வைக்கப்படுகின்றான். மெடிட்டேரியன் சீல இருக்க ஒரு தீவில் அவன் சிறை வைக்கப்படுகின்றான். அதோடு அங்கே இருக்கின்றான். அன்புக்குரியவர்களை, இந்த வரலாற்று நிகழ்விலிருந்து நாமும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நற்கருணை நாதரை நோக்கி நாம் பயணிக்கின்ற பொழுது, ஆலயத்தை நோக்கி நாம் பயணிக்கின்ற பொழுது, சாத்தான் நம்ம பல விதங்களில் சோதிப்பான். ஆனால் நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணம் இருக்க வேண்டும். இந்த ஆன்ம உணவு இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப கீழே இறங்கி போயிட்டே இருக்கும். சோதனைகள் பல வந்துட்டே தான் இருக்கும். நெப்போலியனுக்கு வந்த சோதனை மாதிரி நமக்கும் பல சோதனைகள் எல்லாம் வரும். சாப்பாடு இல்லாமல் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். ஆனால் தொடர்ந்து நாம் முன்னேற வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வீக்னஸை கண்டுபிடிச்சு சாத்தான் நம்மை சிறைபிடித்து விடுவான். எனவே நம்பிக்கையோடு தொடர்ந்து போராடுவோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.